Hi, this is Varu Thoughts. Welcome back to my channel. நான் என்னோட டே 5 and 6 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ டே 7 and 8 பிளானோட வந்திருக்கேன். எனக்கு இது வரைக்கும் படிச்சதுல 12th ஸ்டாண்டர்டோட அந்த கான்ஸ்டிடியூஷன் லெசன் வந்து ரொம்ப தரவாயிடுச்சு. அண்ட் தமிழ் இலக்கணத்துலேயும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அண்ட் மேக்ஸும் ரெகுலராக போயிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டே 7 and 8 ஸ்கெடியூலில் பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் தமிழில் அடுத்த 2 இயலோட இலக்கணம் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற இயல் 3 and 4 பார்த்துடலாம். மேக்ஸில் LCM and HCF முடிச்சிடலாம். அண்ட் பாலிட்டியில் பார்த்தோன்னா சிட்டிசன்ஷிப்பும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். சிட்டிசன்ஷிப்பும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ இதை நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக படிக்கணும். சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் எந்த புக்கில் படிக்கலாம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் இருக்கக்கூடிய சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் 10th and 12th இருக்கக்கூடிய பாலிட்டி சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு. ஸோ 10th வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் 10th படிச்சுக்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் டெய்லி பிளானர் போட்டோம். அதுதான் எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்து என்னுடைய பிளான்ஸ் எல்லாம் நான் இதில் எழுதி வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வரலான்னு இருக்கேன். ரொம்ப க்யூட்டாக ஹேண்டியாக இருக்குது. ஸோ தட் நம்ம டெய்லி வந்து வாட் டு டூ லிஸ்ட், அப்புறம் எங்களுக்குள்ள கோல் ஃபார் டுடே, இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ரிமைண்டர், இந்த மாதிரிலாம் இருக்குது. க்யூட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ தட் நம்ம இதில் வந்து எழுதி வைக்கிறப்போ நம்ம அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம டே 8க்கான ஸ்கெடியூலை பார்த்துடலாம். தமிழில் நம்ம அடுத்த 2 இயல் 9th ஸ்டாண்டர்டோடைய 5 and 6 உடைய இலக்கணம் பார்க்க போகிறோம் வித் புக் பேக் அண்ட் கலை சொற்கள். மேக்ஸ்லையும் அகைன் LCM and HCF நம்ம பார்க்குறோம். பாலிட்டியில் பார்க்க போகிற இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான், DPSP அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் எவ்வளோ முக்கியம்னு சொன்னேனோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் DPSPயும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். DPSP அரசுக்கு நெறிக்காட்டு முறைகள். இது எங்கே படிக்கலாம் அப்படின்னா இதுவும் நம்ம 10th கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லெசனில் தான் நம்ம படிக்க போகிறோம். 6th term 1 இருக்கக்கூடிய அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் பெறுதல், அண்ட் 7th term 1 இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இந்த 3 லெசன்ஸை கவர் பண்ணுற மூலியமா நம்மளால DPSP அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் கவர் பண்ண முடியும். என்னடா என்னோட ஸ்கெடியூலில் வந்து இந்த லெசன்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு அது எப்பவுமே மறக்காது. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 9th 10th 11th 12th இந்த 4 கிளாஸஸுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஏன்னா 6th 7th 8th வரைக்கும் நமக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் இருக்கும். அது கூட சேர்ந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வச்சுக்கணும். ஆக்சுவலி நான் நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப ஒஸ்ட். என்னால் அதை டெய்லி பண்ண முடியாது. என்னைக்காச்சும் படிப்பேன், வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி படிக்கிறேன். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி நியூஸ் பேப்பர் ரீடிங் இல்லை அப்படின்னா அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து நம்ம படிக்கிற மாதிரி வரும். நியூஸ் பேப்பராக நம்ம டே டு டே லைஃப்பில் சும்மா வாசிச்சுட்டு போயிடலாம். இதுவே நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக படிக்கிறீங்க அப்படின்றப்போ வந்து அது படிக்கிற மாதிரியே இருக்கும், ரீடிங் மாதிரி இருக்காது. நிறைய விஷயம் வந்து நம்ம போகிற போக்கில் ரீட் பண்ணிட்டு போகிறப்ப நம்மளுக்கு லேர்ன் பண்ணிக்கிறத விட அதில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் மெமரி. நம்ம அதை எனக்கு எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். ஸோ தட் ரீடிங் வந்து நம்ம கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லெஷர் டைமில் நீங்கள் தூங்குங்க. மத்தியான நேரம் கொஞ்சம் தூங்குறதை அவாய்ட் பண்ணிடுங்க. நைட் கொஞ்சம் 8 hours தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ரிப்பீட் ரிவிஷன் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும். எதுலையுமே டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. உங்களோட கோல் எதுவோ அதை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம 2025 அச்சீவ் பண்ணுவோம் நம்புறேன். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.